வெல்கம் டு தருமி. ஒரு சாமானியனின் திரைப்பார்வை. தெரிஞ்சதை சொல்றோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. இன்னைக்கு அதே கண்கள் திரைப்படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள போமா? இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தமிழகத்தில் திறமையாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்கும் பார்வையற்ற இளைஞர்களை தேடி பிடித்து பழக்கம் ஏற்படுத்தி தன் காதலில் சிக்க வைத்து ஏமாற்றும் ஒரு அழகிய பெண்ணின் கதையே அதே கண்கள். இந்த படத்தில் கலையரசன் கதாநாயகனாக நடிச்சிருக்கார். இவர் கூட ஜனனி ஐயர் மற்றும் சிவதா நடிச்சிருக்காங்க. கண் பார்வை தெரியாத கலையரசன் சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார். ரோட்டு ஓரமாக அமர்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் சாக்கில் கலையரசனிடம் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்கிறார் சிவதா. விகடன் பத்திரிகையில் ஜேர்னலிஸ்டாக வேலை செய்யும் ஜனனி ஐயர் கலையரசனை ஒருதலையாக காதலிக்கிறார். ஆனால் கலையரசன் சிவதாவை காதலிக்கிறார். இந்த சிவதா தன் காதலை பயன்படுத்திக் கொண்டு தன் குடும்ப கஷ்டத்தை சொல்லி கலையரசனிடம் கத்தி கதறுகிறார். கலையரசனும் சிவதாவுக்கு பண உதவி செய்வதாக உறுதியளிக்கிறார். எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கிக்கொள்கிறார் கலையரசன். சிகிச்சையில் கலையரசனுக்கு தனது 15 வயதில் பறிபோன கண் பார்வை மீண்டும் கிடைக்கிறது. இந்த 3 வார இடைவெளியில் காதலி சிவதா எங்கு சென்றார் என்ன கலையரசனுக்கு தெரியவில்லை. இந்நிலையில் பெற்றோரின் வற்புறுத்தலின் பேரில் தன்னை காதலிக்கும் ஜனனி ஐயருடன் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார் கலையரசன். திடீரென்று ஒரு நாள் சிவதாவின் அப்பா கலையரசனிடம் வந்து கடன்காரர்கள் தன் மகளை கடத்திவிட்டதாகவும் அவளை மீட்டு தருமாறும் வேண்டுகிறார். திருமணத்திற்காக வைத்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு கலையரசன் சிவதாவை மீட்க கடன்காரரிடம் செல்கிறார். அங்கே தன் நகைகளை இழப்பதுடன் சிவதாவின் அப்பா இறந்து போனதையும் கண்டு அதிர்ந்து போகிறார் கலையரசன். இவை எல்லாமே ஒரு செட்டப் செய்யப்பட்ட நாடகம் என்று ஒரு போலீஸ் துணையுடன் தானே துப்பறிந்து கண்டுபிடிக்கிறார். அழகி சிவதா திறமையுள்ள கண் பார்வையற்ற இளைஞர்களை காதலிப்பது போல் நடித்து பணம் கறக்கும் மோசடி வேலையை தனக்கு நெருக்கமான ஆட்களை வைத்துக்கொண்டு செய்து வந்ததை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார் கலையரசன். ஜனனி ஐயரும் அவருக்கு பேருதவியாக இருக்கிறார். இறுதியில் ஜனனி ஐயருடன் கலையரசனுக்கு திருமணம் இனிதாக நடக்கிறது. படத்தின் முதல் பாதி கதையினுடைய போக்கே புரியவில்லை. 2ஆம் பாதியில் இயக்குனர் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கிறார். இந்த படத்தில் சிவதாவின் நடிப்பு துடிப்பு. பார்வையாளர்களின் கண்களை ஏமாற்றியது அதே கண்கள். மேலும் எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.